டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், தற்போது சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழையின் அளவு எவ்வளவாக இருக்கிறது? மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்கு கடல் அலையின் சீற்றம் எவ்வாறு இருக்கிறது? காற்றின் வேகம் என்பது எவ்வாறு இருக்கிறது? ஹரிஹரன், டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்று அதிகாலை நேரத்தில் மழையின் தாக்கம் இல்லாமல் இருந்தது. நேற்று இரவு முதல் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருந்தது. காலை 7:30 மணி முதல் தொடர்ந்து மிதமான அளவில் மழை பெய்திருக்கின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த பின்பு மழை தரக்கூடிய மேகங்களை உருவாக்கிய காரணத்தினால சென்னை மற்றும் வட தமிழ்நாடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலையும் மழை பெய்து வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலையும் மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது. இந்த சூழலில் தான் பெரும்பாலான இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் இன்று காலை மழையின் தாக்கம் குறைவான அளவில் இருந்தனால சென்னை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லும் நேரம் என்பதால் பெரும்பாலான இடங்களில் பள்ளி செல்லும் மாணவர்களும் அலுவலகம் செல்வர்களும் சற்று சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான அளவிலும் ஒரு சில நேரங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் கடற்பகுதிகளில் நிலை நிற்கும் என்றும் அதை தொடர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிலை நின்று அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழ்நாடு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிதமான அளவில் மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக விட்டும் சில நேரங்களில் இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமான மழையும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.